தலைக்கு மேல நீ யோக லட்சுமி. இப்படி ஒரு பொழப்பெல்லாம் தேவையா? இந்த பொழப்புக்கு இந்த பொழப்பு இல்லாட்டி நம்ம பொழப்பு நாடி தெரியுமா? ஆமா, இந்த பொழப்புக்கு நல்ல பள்ளப்பட்டி 3 ரோட்ல உட்காந்து வளர்த்தியா ஒரு 4 பேர்த்த புடிச்சு முறுக்கு வித்துனாலும் முளைச்சிருக்கலாம். அவர் பாரு என்னமோ நான் சொல்ல போறேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. யாரா இருக்கா? ஒருவேளை சினிமா நடிகை ரம்பாவா இருக்குமோ? ரம்பானா கும்பா பெருசா இருக்கு, நல்ல குத்து செட்டி சைஸ்ல இருக்கு. மாப்பிள்ள குண்டி குக்கர் குண்டி இந்த பிள்ளைக்கு கொஞ்ச நேரத்துல புசு புசுன்னு காத்து வரும் பாரு. ஒருவேளை குஷ்புவா இருக்குமோ? ஹெட்லைட் பெருசா இருக்கு, எத்தனை தண்டி வஞ்சகம் இல்லாம ஆண்டையை படைச்சு வச்சிருக்கான் பாரு. ஒருவேளை ஆதிபரா சக்தியா இருக்குமோ? கையில சூலாயுதம் இருக்கு, அம்மாட்ட ஆயுதத்தையே காணாமே ஆயுத கிடங்க இருக்குன்னு அவரு போறாரு. ஒருவேளை மதுரை மீனாட்சியா இருக்குமோ? கையில கிளி இருக்கு, கிளியலையே கிழிச்சிருவோமா? மாப்பிள்ள துணி புழு துணி. ஏன் நீங்க அசிங்கம் பேச மாட்டீங்களா? எப்பயுமே சுட்டுப்பட்டால அசிங்கம் உங்க வாயில வராது. இப்ப கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. மஞ்சனா கருப்புனா பச்சனா வெள்ளனா புழுனா? புழு துணியா? ப்ளூ கலர் துணி. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, ஆள் நல்ல அடப்பான உடம்பா இருக்கு. நடைய பார்த்தா, உடைய பார்த்தா, எடைய பார்த்தா, தொடைய பார்த்தா உள்ள இருக்க வட நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே, நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே, ராஜகுமாரே நடையும் அவ உடையா உடையும், அவ எடையா எடையும், அவ தொடையா தொடையும், தலுக்கு தலுக்கு கொழுக்கு 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 கொழுக்கு. நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரே, ராஜகுமாரே பள்ளி கூட்டத்தில் நாங்க பழுத்த பிஞ்சுகதா ஒன்ன பார்த்ததில்ல லேசா கொதிக்கு நஞ்சுகதா ஓட்ட பாலத்தில் ஓது பீடிதா ரயிலு புகையாட்ட விட்ட பட்டு நடுசரக்கு நச்சு இணையரு கிட்ட வந்து முட்டை வந்தாகின்னு ராஜரு. சரி, யாரா இருந்தா என்ன விசாரிச்சு பாப்போம். விசாரிச்சு அட பொம்பளை புள்ள பேசு. உனக்கு என்ன தெரியுது? பொம்பளை புள்ள மாதிரி தெரியுதா? நான் பொம்பளை புள்ள மாதிரி தெரியுதா? எனக்கு நல்லா தானே தெரியுது. இத்தனை தண்டியா இருக்கா, சூடு இருக்கா, சரி சொரணா இருக்கா, சரி சோத்த தான் திங்கிறியா, சோத்த விட்டு சுண்ணாம திங்கிறியா? யாரை கேக்குற? கிளு 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 ஆட்டிட்டு அங்க இருந்து பப்புன்னு மொகர கட்டைய பாரு, மொகர கட்டை உன்னை பாக்கையில 10 ரூபா மிளகா அரைச்சி இட்டு நான் கேக்குறேன். ஆட்டிக்கிட்டு தான் வேணா பிடிச்ச வேணா ஆட்டி விடு 2 ஆட்டு. ஏன் நான் அந்த வேலைக்கு வந்திருக்கேன், யாராவது இழிச்சாவன் கிடைப்பேன் அவன்கிட்ட கூட வக்கெடுக்கணும்னு ஆட்டி பிடி. ஐயா இப்படி உன்னை இந்த கேள்வி கேட்குறீங்களா? தூக்கு பிடிச்ச தனியா? யாரை கேட்ட பண்ணியே? என்ன தான் கேட்டியா? உனக்கெல்லாம் அறிவு இருந்தா அப்படி பேசுவியா? உனக்கெல்லாம் சூடு சொன்னா சோத்த தின்றியா வேற தின்றியா? சோத்த விட்டு வேற எதுவும் ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறா, நீ வந்து எனக்குறான்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கா? ஆம்பளை கிட்ட தான் பேசுவாங்க, வேற யாருமே பேசுவாங்க. ஏன் பொம்பளை ஆம்பளை என்னதான் நீ பேச போறப்ப? இல்ல ஒரு பொம்பளை வந்து இடிச்சது ஆம்பளை தானே, அப்புறம் ஆம்பளை தான் பேசுவாங்க. நான் என்ன வேணாலும் பேசுவேன், நான் என்ன வேணாலும் பேசுறேன், நானும் என்ன வேணாலும் பேசுவேன். பொம்பளை பேசுறதுக்கு தகுதியே கிடையாது உனக்கு. ஆம்பளை பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. எனக்கு இந்த அதிகமா பேசுற பொம்பளை சுத்தமா பிடிக்காது. எனக்கு அதிகமா பேசுற ஆம்பளை கிட்ட பிடிக்கவே பிடிக்காது. ஒரு பொம்பளை அதிகமா பேசினாலே அட்டை தரித்திரியம் பாத்துக்க. பொம்பளை நாங்க பேசுற சரித்திரம், ஆம்பளை நீ பேசுனா வச்ச தரித்திரம். என்ன சரித்திரம்? ஊருக்கு பிடிச்ச கேடு பாத்தீங்கன்னா ஊரை பிடிச்ச கேடு. ஆம்பளை இல்லாம நீங்க புள்ள பத்துவீங்களா? என்ன ஆம்பளை இல்லாம புள்ள? ஆம்பளை இல்லாம புள்ள பத்துவீங்களா கேக்குறேன். ஆம்பளை இங்க பாரு, என்னத்துக்கு ஆம்பளை? என்னதான் உங்க ஒப்பை வீட்டுல நீ வாழ்ந்தாலும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு அவனுக்கு புள்ள பத்தாதான் நீ ஒரு பொம்பளைன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்க போத. பொம்பளை என்ன சொல்லுவாங்க, இந்த புள்ள கூப்பிடுவாங்களா? புள்ள பேரெல்லாம் இவ ஒரு மலடின்னுவாங்க. அதான் உண்மை இல்ல. கல்யாணம் கட்டினாதான் புள்ள பக்க முடியும், கல்யாணம் கட்டாம புள்ள பக்கறதுக்கு நான் கண்ணா. ஏன் கல்யாணம் கட்டாம புள்ள பக்கற பொம்பளை வீட்டுல நிறைய இருக்காங்க. நாளத்துல இழுத்தா சரிக்கே பாரு, நான் நல்ல ஒழுக்கமான பிள்ளை. ஒழுக்கத்தின் சிகரம் யாருன்னு கேட்டா டான்ஸ் சிவகாமி ஒரு ஆளு தான் சொல்லுவாங்க. என்னையெல்லாம் விட்டுனா அடுத்த வருஷம் டயத்தை ஃபாலோ பண்ற ஆளு கேட்டாவே சங்கத்துல டான்ஸ் சிவகாமி தான் சொல்லுவாங்க. என்னையெல்லாம் விட்டுனா அடுத்த வருஷம் உனக்கு 2 புள்ள ஒரே நேரத்துல. அத பாத்து நிப்பாட்டியா? என்னவா ஒத்துக்கிட்டா 2 புள்ள என்ன 3 புள்ள கூட ஆம்பளை கொடுப்பேன். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொம்பளை தான் வந்து கல்யாணம் பண்ணுவேன், ஆம்பளை சேர்ந்துக்கிட்டு என்ன கிணிமுனி கிணிமுனி பெல்ல அடிப்பேன். அதுவெல்லாம் நீ கிட்டி அடிப்பியா? அதெல்லாம் நிறைய நடக்குதுமா. பொம்பளை நான் வேணுமே அவன குடும்பம் நடத்த. எவ்வளவு செல்போன் பாக்குற? ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணி
பொம்பளை. உன்னோட குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளைய பெத்து பொம்பளை. இல்லப்ப இப்ப நான் பிள்ளை பாக்குறேன். இன்னொரு பிள்ளைன்னா சொல்லுவாங்க சிவகாமி பிள்ளை போதுன்னா சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. சின்ன ராஜா மாயம் போறான் பாரு, சிங்க குட்டி அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப ஆம்பளைன்ற ஒரு பேரு கெத்தாப்பு வாங்கி கொடுத்தது யாரு? பொம்பளை. நானு நான் பிள்ளை பெத்து குடுக்கணும் உனக்கு. இருமா, நான் ஒண்ணு கேட்கவா? கேளு. ஒரு ஆம்பளை பொம்பளைட்ட படுத்து பிள்ளை பெத்தாதான் அவன் ஆம்பளை. அது ஒண்ணு. நான் கேட்கிறேன், 18 வயசு வரைக்கும் உங்க அப்பையாத்த வளர்க்குறாங்க. நல்லா கேட்கணும். 18 வயசு வரைக்கும் தான் நீ சடங்கான்றது உங்கள் அப்பையத்தை வளர்க்குறாங்க. ஒரு 19 வயசில் உனக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து நீ சாகுற வரைக்கும் உன்னை காப்பாற்றுறது யாரு? கட்டின புருஷன் ஆம்பளை. தெரியுதா? உனக்கு நல்லதும் கெட்டதும், உனக்கு பிள்ளை பிறந்தாலும் பிள்ளை பிறக்காட்டாலும் உன்னை பிள்ளை மாதிரி பார்த்துக்கிற யாரு? எங்களை மாதிரி ஆம்பளைக்கு முதல் மதிப்பு கொடுத்து பேசு. ஆளுக்கு ஏன் அப்படி உலகத்தை ஏமாத்திருக்கீங்க? எதுக்கு இப்படி பொம்பளைங்க அசந்த இழுச்சாச்சரிக்கையா இருந்தா நீங்க ஊரை ஏமாத்திருப்பீங்களா? சரி, எங்க ஆத்தா வீட்டுல எப்படி இருக்கிறோம் நாங்க பாட்டுக்கு எங்க ஆத்தா போய் ஆக்கி போடுற சோத்தை தின்னுட்டு சேவனேன்னு இருக்கிறோம். நீங்க பொண்ணுன்னு ஒண்ணு கேட்க வரீங்க. கேட்டுவிட்டு கூட்டிட்டு வந்து கும்பிட்டுன்னு மஞ்சள் கவரி மஞ்சள் கிழங்குல தாலியை கட்டி கவுத்துல கட்டி விட்டுறீங்க கழுத்துல. அதை கட்டி விட்டதுக்கு அப்புறம் எங்க வயிற்ற வேற வீங்க வச்சிடுறீங்க. பிள்ளைய கொடுத்து அதை முக்கு முக்கு முக்குன்னு சொல்லி முக்கு வேணாம். நாங்க அதை முக்கு முனைக்கு புள்ள பக்கரம் காட்டி படாத அவசப்படுறோம். இப்ப உங்க ஆத்தாப்பே உன்னை புள்ளன்னு பெக்குறாங்கல்ல, இந்த புள்ளன்னு பெத்து உன்னை எத்தனை வருஷம் வரையும் உன்னை பாக்குறாங்க? 10 மாசம். 10 மாசம் கழிச்சு 10 மாசம் நீ புள்ள பாக்குறாங்க. எத்தனை வயசு வரையும் ஆத்தா பண்ணிட்டு இருக்க? இப்ப எல்லாம் ஆம்பளை பசங்க 20 வயசு வரையும் கூட ஆத்தா பண்ணிட்டு இருக்குதுல்ல. எந்த புள்ளடா சிக்குது பள்ளியோடது போகுதா 12 படிக்குதா 11 படிக்குதா புடிச்சு இழுத்துட்டு வந்துடுறீங்க. இப்படி ஆம்பளை பையில தெரியுறீங்க. நீ உங்க ஆத்தா பண்ண இருக்கிறது எவ்வளவு காலம்? 20 வயசு வரை 21 வயசு வரையும் தான். அதுக்கப்புறம் குப்பை கொட்டுறது எங்கள்கிட்ட. உனக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்க, துணிமணி துவைச்சு உனக்கு பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது பார்த்து ஓ முகர கட்டிக்கு 2 புள்ளைய பெத்து முகர கீழே இருக்குல்ல அதையதான் பார்த்து கர்ரகா என் காலை பிடிச்ச கர்ரகா அந்த கர்மத்தை பார்த்து தான் இப்படி கெட்டு போய் கிடக்கு. அதாவது நான் சொல்றேன், ஒரு நல்ல பொம்பளை வந்தா குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு பொம்பளை வந்தா என்ன ஆகும் தெரியுமா? முத வீட்டுல இருக்க அண்ணன் தம்பியை பிரிச்சு போடுவா, அடுத்து அக்கா தங்கச்சி பிரிச்சு போடுவா. கடைசி பார்த்தேன்னா இந்த வருது பாருங்க, அடுத்த மாசம் தீபாவளிக்கு பெத்த தாய்க்கு 50 ரூபாய்க்கு சேலை வாங்குறதுக்கு யோசிப்பாவா. எதுக்கு உங்க ஆத்தாக்கு 50 ரூபாய்க்கு நீ செலவாகணும்னா ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு ரோட்ல சேலை வாங்கி கொடுப்பான்ட்டு இவங்க கூட்டி போயிடுவாங்க. ராஜ்மஹாலில் கூட்டி போய் எனக்கு 3000 ரூபாய்க்கு தான் சேலை வாங்கணும், எனக்கு அதுக்கு தான் இதை வாங்கணும். இதில் யாரு? உன்ன மாதிரி பொம்பளை தான். பொம்பளை அடக்கிறது ஆம்பளை தான். நேர்த்தியா முத பாத்தீங்கன்னா பொண்ணு பார்க்க வர எத்தனை பேத்தோட வர? 10 பேத்தோட வர. ஆனா பொம்பளை நான் என் வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வரல, எப்படி வரேன்? ஒத்த சிங்கிளா வரேன். ஆனா அந்த கல்யாணம் பண்ணிட்டு இந்த பரிசன்னு ஒண்ணு போடுவாங்கப்ப. அப்பயே பாத்தீங்கன்னா அரை பவுன் மோதிரத்தை வாங்கிட்டு வந்துருவேன். ஆமா பாத்தீங்கன்னு வச்சுக்க. அப்ப எங்க ஆத்தா கீத்த முடியாம கடந்துச்சு, இல்ல எங்க அப்பயே முடியாம ஏதாவது கடந்து கொஞ்சம் அத்தாச்சி என் மூத்த எல்லா அத்தாச்சி முடியாம பெட்டுல இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். என்ன அத்தாச்சி செய்யறது? பொண்ணு எங்க வீட்டுக்கு வர வரையும் என்ன அத்தாச்சி செய்யறது அப்படின்னு தூக்கிடுவா. 1 கிலோ ஆர்லிஸ் பாட்டில தூக்கிட்டு வருவ குளு குளு குளுன்னு போட்டு ஒவ்வொரு கிலோ ஆப்பிள், ஒவ்வொரு கிலோ ஆரஞ்சு, 2 ஆர்லிஸ் பாட்டு, 4 பிரெட் பாக்கெட்டு தூக்கிட்டு வருவேன் எங்க ஆத்தா பாக்க. பொண்ணுன்னு வந்து உன் வீட்டுக்கு நான் வந்து புள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் ஆத்தா கறி கேப்பா பாரு, வந்துட்டால உன் மாமியா கறி உன் பொண்டாடிகள் வச்சு கொட்டிடுவாள, நல்லா கொள்ளுக்க தின்னு விட்டுவாரு. மயங்காச தின்னு எம்புட்டு கொழுக்க கடக்கிறாரு. கொண்டு போயிட்டாரு ஆத்தா வீட்டுக்கு. இதே உன் தங்கச்சிக்காரி என்னைக்கு ஒன்ன மாதிரி பொம்பளை உள்ள வந்தாலும் என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி 50 பேரும் பிரிச்சு தனியா கூட்டு வாங்க வேற வீட பார்த்து நம்ம தனியா போவோம். குடும்பத்தை பிரிக்கிற ஒன்ன மாதிரி பொம்பளை தானே? இல்ல என்ன வரப்ப என்ன சும்மாவா கூட்டிட்டு வர? சரி, எங்க ஆத்தா போய் வீட்டுக்கு வந்து சொத்தையா புடிங்கிட்டு வர. 30 பவுன் நகை கக்குற, 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் கக்குற, அப்புறம் பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் சோபா கட்லி மெத்த லொட்டு லொசுக்கு அம்புட்டும் கேக்குற. உனக்கு குண்டியா இருக்காது மூதேவி, உனக்கு குண்டி தூக்கணும் அப்பா கேக்குறேன். ஆமா அந்த சோபா தள்ள நான் மட்டும் தான் படுக்கிறேன், நீ வந்து தானே படுக்கிற வந்துகிட்டு. அதுல உங்க ஆத்தாகாரி வரப்ப குத்துகளுக்கு உயரத்துல தூக்கிட்டு வா. நான் ஒண்ணு கேக்குறேன், இப்போ உனக்கு என்ன கல்யாணமா? அந்த கர்மத்தை ஏன் பண்ணாங்க? இப்போ உனக்கு பிள்ளை பிறக்கல, யதார்த்தமா பிறக்கல. இப்ப என்ன பண்ணும்? அதுக்காண்டி பிள்ளை பிறக்கல பெத்த தாய் தப்ப வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? முடியாது. ஏன்? பெத்த குழந்தை தான் பிறக்கலன்னு சொல்லி உன்னைய குழந்தை மாதிரி வச்சு பாக்குறது அந்த ஆம்பளை தான். அந்த ஆம்பளை நீ வந்து அடிக்காதீ, உற்பத்தி ஆகிறடா.
இருமா நீ குடிக்கிறாங்க நல்ல நீ குடிக்கிற ஆட்காக்காலுக்கு இந்த சரக்குக்கு பிள்ளைங்க மசூலியா வரும் குடிச்சு புட்டு பொழந்தடிச்சு படுத்துக்கிறேன். இருமா குடிக்கிறானா எல்லா ஆம்பளையுமா குடிக்கிறேன்? உலகத்துல பாதி ஆம்பளை அதனாலதான் கர்றாங்க. 100க்கு 30% குடிக்கிறாங்க. 70 பேர் சும்மா தானே இருக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல பாத்தீங்களா? அப்படியா? ஒரு சுடிதார் போட்டு இருமா ஒரு சுடிதார் போட்டு ஒரு ஃபேன் ஷர்ட்டை போட்டு ஒரு பிள்ளை ஒயின் ஷாப்ல பப்ளிக்கா வந்து சரக்கு வாங்கிட்டு போயிருக்கா. அப்போ உங்களை என்ன பண்றது? நாங்க உங்களை என்ன பண்றது? என்ன செய்யறது? அதெல்லாம் சொல்லாத. நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஆம்பளை உன்னை 10 மாசம் சுமந்த மாதிரி என்னை 10 மாசம் சுமந்துருப்பாங்க. உனக்கு கஷ்டம் நஷ்டம் உடம்பு வலி அந்த 10 மாசம் எல்லா வலியும் வரையில ஒயிட் ஷாப் போறிய. அப்ப அந்த வலியில எங்களுக்கு வந்து நாங்க கொடுத்தா என்ன ஆகும் குடும்பம்? நான் கேக்குறேன் 10 மாசம்ன்றீங்களா? உங்க அப்பா வீட்டுல இருக்குமா 10 மாசமா இருந்தியா? என்னது? உங்க அப்பா வீட்டுல இருக்குமா 10 மாசமா இருந்தியா? ஏன் எங்க அப்பா வீட்டுல என்ன வேற எதுமா கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க? இல்ல கேக்குறேன் எதனால 10 மாசமா இருந்த? யாருனால? உன்னாலதான். என்ன மாதிரி ஒரு ஆம்பளை சிங்கனாலதான். புள்ளைய கொடுத்தா ஆம்பளை சிங்கமா? ஆமா. நீ புள்ளைய கொடுத்துட்டு போயிடுற. அது பாத்தீங்கன்னா குடிச்சு விட்டு நீ குடிக்கிற காலுக்கு சோடா பாட்டில் தண்டியில இருக்கு. அத முக்குனாலும் வெளியில வர மாட்டேனுது. போட்டு ஒரு கிளி இங்க இருந்து இது வரைக்கும் வந்தது ரொம்ப பேசிட்டு இருக்க. நீ ரொம்ப அதிகமா அடிச்சு ஆப்பால் போட்டுருவேன். புள்ள குடுக்குறேன்ற. அடிச்சு ஆப்பால் போட்டுருவேன். புடிச்சு புல்பால் போட்டுருவேன். அடிச்சு ஆப்பால் போட்டுருவேன். கிழிச்சு புல்பால் போட்டுருவேன். உள்ள தள்ளி விட்டுருவேன். கொடுத்துருவேன். தூக்குட்டேன் கொட்டைக்கு மேல போய் லெஃப்ட்ல விட்டனா ரைட்ல விட்டு போய். அப்படியா? அதான் ஒண்ணு தெரியா பாப்பா ஒரு மணி போட்டாங்களா தாப்பானாங்களா? அதுக்கு சொல்லுங்க வித்தாரங்களி வேற உடைக்கப்படல கத்தால முள்ளு கொத்தோட வந்துச்சா? இல்ல சிறுத வெடிக்க போனாலா ஈச்ச பாஜ கடிக்கடியே அட சரங்கவதி சின்னக்கத்துக்கு போனானா அக்கறட்டு சரங்கவதி வரட்ட சொன்ன நாட்டரசே கோட்டா ஆத்தாளுக்கு 4 பக்கம் ஓட்ட ஒண்ணு தெரியாதா பாப்பா ஒரு மணிக்கு போட்டார கொட்டாம்பட்டி கொடுக்கு உங்கொப்பே விட்டு டுபுக்கு பாத்தின கிணத்துல கடுக்கு கழுத்தி வேலைய பாத்துட்டு பாப்பா. அப்படியா? காயுது மச்சல போட்டு துப்ப ஐயா விட்டு போஸ்ட் ஆபீஸ் 5 3 8 ஓ பொட்டனத்தை கட்டு 4 3 7 அந்த நாயத்தை தான் கேளு. உனக்கு எனக்கு சண்டை அட உடைய போதும் மண்டை கொட்டாம்பட்டி கொடுக்கு வெக்க கட்ட மொழி அக்கம் பக்கம் பார்க்காம சித்த பண்ண போய் என் புருஷா ஒருத்தவனுக்கு எந்திரிச்சே நிக்க முடியல. அவனுக்கு 9 உண்டாட்டி கேக்குற அம்மாத்தி கேரு பயிர் வைக்க போலாம். மண்டபட்டி கம்மாக்குள்ள ஒரு காலியை விடிய ஆச்சு விட்டு விடிய காலம் 5 மணிக்கு எந்திரிச்சு வரட்டு கல்லட்டாட்ட வாரியா சண்டைக்கு வரட்டு கல்லட்டாட்ட வாரியா சண்டைக்கு வரதாச நடக்கத்தாம் இந்த இடத்துல என்ன வியாபாரம் பண்ற? இந்த இடத்துல ஆட்டக்காரப்புல ஆடிப்படி வியாபாரம் அண்ணா ஆடுவேன் ஓடுவேன் உட்காந்து ஆடுவேன். எத்தனை வருஷம்? படுத்து ஆடுவேன். நான் அதுக்கு வரவே இல்லையே. உட்காந்து எத்தனை வருஷம் ஆச்சு? உட்காந்து பல வருஷம் ஆச்சு. குச்சி விட்டுருப்பாங்களே? விட்டாங்க குச்சி கட்டி இருப்பாங்களே? ஆமா எல்லாமே. அப்ப படுத்தா ஆடுவீங்க. இளமை இதோ இதோ இனிமை இதோ இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ தத்தர தர தர தத்தர தர தர கத்தி சண்டை போடுவேன் விட சூரன் ஏத்து கேளியே எனக்காக பாட்டை கேடம்மா கடத்தூரு கண்ணம்மா சகலகலா வல்லவள் இளமை
இடம் தெரியலையா? மாப்பிள்ளைய பிள்ளைய கிளம்பு. இந்த போட்டி சரி வராது. போட்டியை தனித்தனியா இங்கே டான்ஸ் ஆடித்து கொண்டு இருக்கும் சிவகாமி சென்னை அவர்களுக்கு பள்ளப்பட்டி கிராமத்து சார்பாக பொன்னாடை பெற்றுவார். எனக்கு பொன்னாடை போட்டி போலாம் ஜோரியா ஊர் கிராமத்து மக்களுக்கும் இளைஞர் நற்பணப்படுத்துகிற அனைவருக்கும் மகளிர் அனைவருக்கும் என் சார்பம் கலை குடும்பத்து சார்பம் நன்றி வணக்கம். இந்த மகளிர்லாம் கை தட்டு. நான் அந்த பிள்ளை உங்களுக்கு அடித்தாட சொல்லுது மகளிர் சூப்பர் கவுண்டு மணி மாதிரி தட்டுற மாதிரி சூப்பர். அதனால் போட்டியை தனியாக உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒரு 4 ஆட்டை தனியாக ஆடிக்கலாமா? தனித்தனியாக ஆடிக்கலாமா வேணாமா? சரி. ஏறாத பல மேல பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்கு நாயேறி நான் உங்களுக்கு உங்களுக்கு ஏன் என்ன பண்றீங்க? பின்னாடி வாங்கி விடுறீங்க. உழுப்பட்டுமா எசப்பாட்ட கேட்கிறம்மா எசப்பாட்ட கேட்கிறம்மா அடி மாங்குளத்து மயூரத்து சின்னவனே மயூரத்து சின்னவனே பாதையில பாடுகுயில் கேட்கிறதா பாடுகுயில் கேட்கிறதா படி சத்தம் கேட்கலையா பட்டு சத்தம் கேட்கலையா பட்டு சத்தம் கேட்கலையா பட்டு சத்தம் கேட்டதையா பட்டு சத்தம் கேட்டதையா பட்டு சத்தம் கேட்டதையா என் சத்தம் கேட்டிருந்தா எங்கடி நீ போயிருப்ப எங்கடி நீ போயிருப்ப ஓட்டத்தை விட்டிருந்தா ஓடோடி நான் வந்திருப்பேன் ஓடோடினா ஓடோடினா நான் ஓடோடினா சூப்பர்யா. நல்ல உடம்பு வச்சு அருமையா ஜோரா தாய்மாரு கை தட்டுங்க அந்த பிள்ளைக்கு. வாழைப்பழம் தோலுரிச்சு சிவகாமி பானையில ஊற வச்சு ராப்பகலா பார்த்திருந்து ராணி இங்கு வச்சிருச்சு. அண்ணே சீமானே பார்த்தாலே தண்ணி வரும் கண்ணுல பாராட்டம் ஐயோ தேனாட்டம் ஐயோ வாரது இந்த
மூக்குலதான் சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு முன்னு ஏறுது எனக்கு சிங்காரி சரக்கு நம்ம சரக்கு அதுக்கு முன்னு ஏறுது எனக்கு முத்தருது மல்லியே குதிர போற வெள்ளி தக 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 முத்தருது மல்லியே குதிர போற வெள்ளி குதிரை மேல ஏறி போய் வாங்க போற சொல்லி சிங்காரி சரக்கு சரக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு முன்னு ஏறுது சாராயம் குடிச்சாதா சங்கீதத்தை உக்காந்து யோசிப்பாங்கண்ணா யோசிச்சுக்கிட்டு உக்காருவாங்கண்ணா உக்காந்து யோசிப்பாங்கண்ணா யோசிச்சுட்டு உக்காருவாங்கலாம் போடு தன்னானே தன்னானா ஒரு தானானே தானே தருடுதோம் தருடுதோம் தரு உட்காந்து யோசிப்பாங்களா யோசிச்சுட்டு உட்காருவாங்களா சூப்பர் நல்லா ஆடுறீங்க அருமையாக ஆடுறீங்க பாடி சார் ஏன்னா வந்திருக்க டான்ஸரில் சிவகாமின்னா அதுக்கு ஒரு ரசிகர் மன்ற மணப்பாறை துவரக்குறிச்சி ஏரியா திருச்சி பிள்ளை அவங்களுக்கு ஜோரம் அவர் கை தட்டி தட்டுங்க அருமையாக ஒரு டான்ஸரு குறிப்பு கேட்டு தான் வருவாங்க ஒரு 5 டான்ஸரை மட்டும் அதில் ஒரு ஆள் சிவகாமி அவர்களுக்கு நன்றி நல்லா ஆடுறீங்க வாட்டி சார் நேம் என் பேரு எது அது அதுனா அது அதா பீரா என் பேரு சிவகாமி சிவகாமி என் ஊரு மணப்பாறை உங்க ஊரு ஆமா உங்க பேர் சீல ஆரம்பிக்கிறது சிவகாமி ஆமா என் பேர் சீல ஆரம்பிக்கிறது சின்னராஜா அப்படியா மதுரை ஆத்தாடி காதல் தெரியுமா என்ன காதல் காதல் அது எப்படி இருக்கும் சப்பட்டியா இருக்கு அத்தாடி நான் பார்த்ததே இல்லை இங்கிலீஷ் காதல் என்ன சொல்றீங்க தமிழ்ல தான் அப்படிலாம் இருக்க காதல் கிட்ட வாங்க அண்ணே எக்கோ பண்ணேன் ஏன் முக்கிற ஒண்ணுமே செய்யாம இந்த ஊடல பத்தியா அவர் காதல் பண்ண வந்துட்டாரு இதெல்லாம் சரிப்பட்டு வராரு தமிழ் காதல் யாரும் சத்தம் போடாதீங்க காதல் எப்படி இருக்கு தெரியுமா அம்மாவாசை இரவு மாமா நாளைக்கு எந்த ஊர் போகிறோம் நாளைக்கு நாடகம் நாளை கழிச்சு தான் மாடக்குளம் சரி ராத்திரி 12 மணி இருக்கு மாமா வீட்டில் அக்கா நல்லா இருக்காங்களா இப்போ ஏன்டா அவரை ஞாபகப்படுத்துற 1 மணிக்கு நான் தெரியுமா மாமா உங்க மக நல்லா இருக்கு 2 மணிக்கு என்ன தெரியுமா மாமா இப்படி செஞ்சா மசத்துல கூட கதல் வராது ஓயாம சாமா சாமான்னு போட்டுட்டு அதனால காதல் ஆத்தாடி பாவடன் உன்னை காதல் எப்படி சொல்றேன் தெரியுமா சொல்றேன் கேளு ஆத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட ஆத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட காத்தாட நெஞ்சு கூத்தாட குளிக்குது ரோசா தண்ணி கதவு ரோசா தண்ணி கதவு ஆத்தாடி மாவாட காத்தாட காத்தாட
குளிரெண்டும் தள்ளாதோ வா முல்லை பாவாடு காத்தாடு காத்தாடு நலுவாதோ நீர் சொன்ன நின்னால் தனதோ சொன்னால் நீ போடால் மகவே சொன்னால் இனம் பூஞ்சோனே பூமேனி நான் பார்க்கும் கண்ணாடி ஆகாதே ஆனாலும் நீ ரொம்ப தாராளம் காத்தாடி போல் கூத்தாட காத்தாட நெஞ்சு கூத்தாட குளிக்குது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து குடிக்குது ரோசா தண்ணி கொஞ்சம் ஊத்து தண்ணி ஊத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து என் காதல் எப்படிங்க கைத்தட்டி அண்ணன் அவர்களுக்கு நன்றி வணக்கம் உங்க காதல சொல்லுங்க சீலு 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 வேண காற்று பக்க வர வர உருகுது நாத்து சிலு 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 மன காத்து பக்க வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அங்கு படிக்குது பருவத்து பாட்டு ஒரு பாசம் அந்த காத்தோ நாத்தோ நீதான் நான் வா மாமனே சிலு 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 மன காத்து வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அங்கு படிக்குது பருவத்து பாட்டு காலும் வயலும் சாட்சி மாமாவே நான்தா ஓயாம உன்னை கால போகும் காற்றே நாள்தோறும் நானே உனக்காக தூக்கிட்டு மாட்டி போனேன் காதே ஆசை நோயாச்சு சூடவே சிலு 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 மன காத்து வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு படிக்குது பருவத்து பாட்டு எங்கேயும் குழப்பு தேடி போகாத மாமா நாள் பார்த்து வருஷம் போடு நாளாச்சியா என்ன நீ காதல் அதுதாவோ வேலை நாட்டி போயா என்று மாட்டேயாள நான் பூசோ மஞ்சள் நீதானே பூசோ சோப்போ நான் தானே மனநாள் ஒன்று பார்க்க வேண்டும் மாலச்சூடு சிலு 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 மன காத்து வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு படிக்குது பருவத்து பாட்டு
சூப்பர், அருமையாக பாடி அருமையாக ஆடிய சிவகாமி அவர்களுக்கு நன்றி. வணக்கம். அதாவது நாடகம்